வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சில்வரில் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஆப்ஷன்ஸில் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். சில்வரோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் ஆகல. அதனால் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபால் ஆகி ஓப்பன் ஆகியிருந்தது. அரௌண்ட் நம்மளுக்கு என்ட்ரிஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு நல்லா ட்ரெண்டியான மார்க்கெட்டில் மட்டும் தான் என்ட்ரிஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங்கும் செல்லிங்கும் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ பொசிஷன் ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போ என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ 27th அன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்ததுலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே சைட்வேஸாக தான் மார்க்கெட் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்மள மார்க்கெட் மிஸ்பிஹேவ் நம்மள பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ₹25,000 போல நம்மளுக்கு ப்ராஃபிட் ரன் ஆகுது. ஸோ இதில் கேரண்டீடாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 20,000 புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் ஆனால் இன்னும் மார்க்கெட் ஃபால் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரெண்டில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம 20,000ல ப்ராஃபிட்டில் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகுது அப்படின்னா, ஸோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி என்டையர் ட்ரெண்டில் நம்மளால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அதை கேப்சர் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுவோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ புக் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட மேத் ட்ரேடர்ஸ் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எதையுமே பேஸ் பண்ணாமல் பியூர்லி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம எக்ஸல் டூலில் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மேத் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.